இல்ல திமுக வாக்குறுதி சொல்ல முடியாது. அதுல வேறு வேறு வாக்குறுதி இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கத்திடமிருந்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றும் பொழுது அந்த அரசாங்கத்தோட திட்டங்களை விரிவுபடுத்துவதுதானே நியாயம். நீங்க தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க. அப்படி இல்லாம விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதுதான். அதோட ரகுபதி போன்றவர்கள் இதையும் சொல்வாங்க. வேற காங்கிரஸ் அது இப்ப நாங்க கூட்டணி வச்சிருக்கிறது என்ன ஒரு காங்கிரஸ் சொன்னா நேத்து டெல்லியில கூட்டம் கூட்டினது என்ன காங்கிரஸ் ரகுபதி சொல்லட்டும். இது ஒரு காங்கிரஸையே விரிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்பைப்படுத்தி வச்சிருக்கிறார் மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் அரசாங்கம் சரியா நடைபெறவில்லை. அவங்க கூட்டணி சரியா இல்லை. கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால 2026 அவங்க கூட்டணி முழுமையாக கூட்டணியாகவும் இருக்காது, அந்த கூட்டணி வெற்றியும் பெறாது. அதனால நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முழு நம்பிக்கையோடு அதுவும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள்ல முதல் திட்டத்தை நம்ம அறிவிக்கலாம்னு ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, நம்ம சொல்ல மங்களகரமான நாள்னு சொல்வாங்க, அதுல அறிவிச்சிருக்கிறார். அந்த